நின்று பார்த்துருக்கிறாரு. நான் வீட்டுக்கு எப்பவும் போறதுன்னா என் வீட்டுல போய் நின்று இருந்தாரு, வீட்டு வாசல்ல நின்று இருந்தாரு. அவரு யாருன்னு உங்கள்கிட்ட சொல்ல நம்ம சொல்ல தேவையில்ல, அவரு இந்த மாதிரி பேசுறவர் தான். உங்க கோயிலுக்கு வந்து பார்த்தங்க, அவ்வளோ பிரமாதமா இருந்தது, நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் என்ன சாமி, அந்த மக்கள் அதுக்கு தகுதியா இல்லைன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஏன் அப்படி சொல்றீங்க? நான் ஒரு 7 வருஷமா சொல்றேனே, அவங்க இல்ல, அவங்க யாருக்குமே அந்த இது கிடையாது, அவங்க யாருமே அதோட மதிப்பு தெரியாம விளையாடுற போல எனக்கு தெரியுது. நீங்க ஒரு இடத்துல அந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல போய் இதை வீணடிக்காதீங்க. நான் ஒரு கோயில் சொல்றேன், அந்த காக்கையின் தோப்புன்னு இங்க ஒரு ஊர் இருக்கு, நீங்க போய் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அங்க ஒரு பழைய சிவலிங்கம் ஒண்ணு இருக்குது சாமி, அங்க வாங்க, அவ்வளோ லிட்டர் பால் வருது, 500 லிட்டருக்கு மேல அங்க பால்லாம் வருது, அங்க வாங்க, அங்க வந்து பேசுங்க, மக்கள் எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. அங்க ஒரு சின்ன பாட்டு பாடினாலே அவ்வளோ ஆவலாகும். நீங்க இவ்வளோ தேவாரம் சொல்லி இவ்வளோ புக்கு ஜெராக்ஸ் தந்து கொடுத்து சட்டையே பண்ண மாட்டாங்க உங்களை, இவங்க எதுக்கு இங்க உட்காந்துங்கன்னு உங்களோட வாழ்நாளை வீணடிக்கிறீங்கன்னு கேட்டேன். எதுக்காக இங்க வந்து உட்காந்து நடக்கிறீங்க? தேவையே இல்லை, இதுகிட்ட சொல்லி எதையுமே யாரும் காதல வாங்கறது இல்லை, குரூப்பா உட்காந்து எல்லாம் பேசி கிடக்குதுங்கன்ற வெளி ஆளுக்கு நீங்க எப்படி தெரியுறீங்கன்னு பாத்துக்கிறீங்களா? நாம எது சொன்னாலும் நீங்க அதை துச்சமா எடுத்துக்கிறீங்க, மதிப்பு மரியாதை சுத்தமா இல்லாம போச்சு. அத மாதிரி செய்யறத வெளியில இருந்து வரவன் என்ன காரியம் செஞ்சுட்டு போறான். அதை சொல்லணுமா வேணாமான்னு யோசிச்சேன், ரொம்ப நேரம் யோசிச்சேன். வீட்டுல ஒரு 200 தடவை யோசிச்சேன், சொல்லக்கூடாது மக்கள்கிட்ட வருத்தப்பட. இருந்தாலும் அந்த 200ஆவது தடவை சரி நீ சொன்னா அப்புறம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல, அதனால சொல்லி பாடுறா ஒரு தடவைன்னு சொல்றேன். நீங்க இதே போல இருந்து நின்னீங்கன்னா சிவராத்திரியோட முடிச்சுக்குவேன். ஆமா, அது நான் உங்களை மிரட்டல, அரட்டல, உருட்டல. வேற இடத்துல போனா இங்க 100 பேர் விருப்பம் இல்லாம கேட்கறது, 500 பேர் விருப்பமா கேட்கற இடத்துக்கு போதான் நானும் இஷ்டப்படுறேன். ஏன்னா பகவான் எனக்கு 500 பேரா இருக்கிற இடத்துல போய் சொல்லிடான்னா, ஒரு 500 பேருக்கு சொன்னா ஒரு 300 பேராவது கேட்பான்ல. இங்க 100 பேர் வரீங்க, அதுல பேட்சா உட்காந்து ஃபுல்லா பேச்சு தான் நடக்குது. நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். சில நேரம் பேசக்கூடாதுன்னு யோசிப்பேன், எதுக்கு இந்த மக்கள்கிட்ட நம்ம வந்தமா பேச வெளியே போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துல உங்களுக்கு சொன்னா பக்கத்துல பேசணும், ஏமா கொஞ்சம் இருமா அவர் பேசுறாரு இல்ல, அத மாதிரி நீங்க செய்ய மாறுவீங்கன்றத நம்பிதான் இதை உங்கள்கிட்ட பேசுறேன். இதை யாரும் தவறா நீங்க எடுத்துக்க வேணாம், நீங்க எடுத்துக்கினாலும் எனக்கு அதை பத்தி ஒன்றும் கிடையாது. மனசுல இருந்ததை மறைக்காம நான் சொன்னேன், அவ்வளவுதான். இந்த பாட்டு பாருங்க, நம்ம மனுஷனா பிறந்துட்டோம், எதுக்காக நம்ம பிறந்தோம், எதுக்காக சாமி நமக்கு தலை கொடுத்தாரு, வாய் கொடுத்தாரு, மூக்கு கொடுத்தாரு, செவி கொடுத்தாரு, செவினா காதுன்னு அர்த்தம் இல்லையா, எல்லாம் கொடுத்தாரு, நெஞ்சு எதுக்கு கொடுத்தாரு, கை கால் எதுக்கு கொடுத்தாரு, இந்த உடம்புன்றது ஆக்கை இல்லையா, ஆக்கையெல்லாம் சாமி எதுக்காக கொடுத்தாரு என்றத பத்தி சொல்ற திரு அங்கமாலைன்னு பேரு. நான் உங்களுக்கு எதுவும் தெரியலையேன்றதால ரொம்ப விலக்கி 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 சொல்றேன். ஆனா அதை நீங்க புரிஞ்சிக்காம சில நேரம் யாராவது ஏதாவது செஞ்சுன்னு இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வருது. திரு அங்கமாலை, அங்கம் இது இல்லையா, நம்மளோட உடம்புல இருக்கிற கை காலெல்லாம் நம்மளோட உடம்போட அங்கங்கள். அந்த அங்கம் சாமிக்கு உபயோகப்படும் போது திருன்னு போடுற பக்கத்துல சாமிக்கு அதெல்லாம் உபயோகப்படுது. அப்ப திரு அங்க மாலையா சுற்றுறீங்களாம், உங்களோட உடம்ப சாமிக்கு மாலையா சுற்றுறீங்களாம். தலையே நீ வணங்காய் பாட்டு ஆரம்பிக்கும், 2 தடவை சொல்லுவார், தலையே நீ வணங்காய்ன்றது ஆரம்பிக்கும் போது அந்த பாட்டுல இருக்கும். பாட்டு பாருங்க, பாட்டு முடியும் போது திருப்பியும் தலையே நீ வணங்காய்னு சொல்லி சாமி முடிப்பார். யார் முடிக்கிறான்னா திருநாவுக்கரசர் பெருமான் முடிக்கிறார். ஒரு சிவன் கோயில் காலையில திறக்கும் போதும் திருப்பள்ளி எழுச்சி பாடுவாங்க, அடுத்தது திரு அங்கமாலை பாடாம சாமி திறக்கவே மாட்டாங்க. எல்லா கோயிலும் நான் சொல்றேன்னு போய் பாருங்க, திரு அங்கமாலை பாடாம திறக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பாடுவாங்க, பஞ்சபுராணம்னு ஒண்ணு பாடுவாங்க இல்லையா, பஞ்சபுராணம்னு ஒண்ணு பாடுவாங்க. அதெல்லாம் பாடணும் இல்லை, நிறைய பாடலாம், 500 பாட்டு பாடி கூட சாமி இறக்கலாம். ஆனா கொஞ்சமா பாடணுன்றதால செய்யறாங்க. இப்போ தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை மாலை தலைக்கணிந்து
தலையாலே வழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலையை 2 தடவை சொல்றாரு. ஏன்? இந்த தலை உங்களுக்கு இல்லைன்னு வச்சீங்க, நீங்க அழகுதான், பயங்கர அழகான கை கால் எல்லாம் வச்சுக்கிறீங்க. ஆனா தலை இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. அதான் அந்த தலை அவ்வளவு முக்கியமானதுன்றதுக்காக சுவாமி என்ன பண்றாரு, 2 தடவை சொல்றாரு, தலையே நீ வணங்கு. சாமியை பார்த்தவனே என்ன செய்யணும்? தலையால வணங்கணும். தலையை துணிச்சுதான் சாமியை வணங்கணும் இல்லையா? வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சி. மடநெஞ்சின்னு தெரியுமா? பேதை நெஞ்சுன்னு அர்த்தம். பேதைனா இப்ப உங்க பேர்ல என்ன தெரியுமா? ஒரு பெண்ணோட பேர் என்ன தெரியுமா? பேதை தான். பேதையெல்லாம் என்ன தெரியுமா? வீட்டுக்காரன் பேசினா கூட பேசவே கூடாதான், கம்முன்னு இருக்கணுமா. அது பேர் தான் பேதையம். இப்ப யாராவது இருப்போமா? அடிக்காம விட்டா போதும் அவனை. அத போல எல்லாம் இப்ப இருக்குது. அதனால பேதை நெஞ்சு, பேதை நெஞ்சேன்னு சொல்றாரு சாமி. பெண்ணோட பேரு பேதை தான் முன்னெல்லாம் இல்லையா? அது மாதிரி ஆம்பளையோட பேர்லாம் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். ஆமா, அத்தான்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா? அத்தான்னா என்னது? அற்றான். அவன் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாத்தையும் அத்து போயிட்டு உங்க கூட வந்துடுறான். அவன் அதான் அத்தான். அத்தான் நீங்க கூட்டு அவனை அர்த்தான்னு அவன் போயிடுறான். அதனாலதான் அவன் பேர் அத்தான்னு. இதுக்கு முன்னால சுவாமி சுவாமின்னு கூப்பிடுறதா கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த பாகவதர் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமி சுவாமின்னுவாங்க, நாதா நாதான்னுவாங்க, கடைசியா அத்தான். இப்பெல்லாம் டேய் வாடா போடா நாய் போச்சு. இல்ல அவன் பேரை கூப்பிடுறது, டேய் அவனே இவனே இங்க வாடான். அத மாதிரி புருஷன் தாலி கட்டினவன் பேரை எந்த பொண்ணு கூப்பிடுதோ அவன் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். ஆயுசுக்கு அறிஞ்சிருமா. இது கேளுங்க, இதெல்லாம் சாமி புக்ல எழுதி இருக்கான். வீட்டுக்காரனுக்கு ஆயுசு போயிடுமா சீக்கிரம். இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப குமார்னு வச்சுக்கேன், குமாரு வாடான்றது இது போய் குமாரு உன்னை அவனை தேர்ந்து வந்துக்கிறான் பாருன்றது. அப்ப குமாருன்னு அவனை கூப்பிட 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 ஆயுசு கம்மியாயிடுது. அதனாலதான் இன்னைக்கும் நிறைய கிராமத்துல உங்க வீட்டுக்காரர் பேரு என்ன போயிட்டு இந்த சீட்டு எழுதுறோம் போங்க சொல்லவே சொல்லாதுங்க. ஆமா, போய் பக்கத்து வீட்டுல அவர் கேட்கிறாரு பாருங்க, அவர் பேரை கேட்கிறாரு பாருங்க, பக்கத்து வீட்டுல போய் கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது. இதெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு போறேன், கேட்டு கொஞ்சம் தூங்காம நீங்க சிச்சனை இருப்பீங்க. நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு நான் இது சொன்னா போச்சு. இன்னைக்கு தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சரி, இந்த பாட்டு ஸ்லோவா பாடலாமா? தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டல் தன்னை என் தோள் வீசினில்ராடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ செவிகாள் ஏன் மின்களோ சிவனெம்மிரை செம்பவள எரிபோல் மேனிப்பிரான் திறம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போத்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரார்த்தனை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நிலையாய்
சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மராளனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழீர் கடிமாமல தூவி நின்று பைவாய் பாம்பு அறையார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் ஆக்கையாள் பயனில் அரங்கோயில் பலம் வந்து பூக்கையாள் அற்றி போற்றவென்னாது இவ்வாக்கையாள் பயனில் கால்களாள் பயனில் கரை கண்டல் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களாள் பயனில் உற்றார் ஆருலரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றான துறை கூத்தனல்லாள் எமக்கு உற்றார் ஆருலரோ இருமாந்து இரு பெண்களோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்றங்கு இருமாந்து இரு பெண்களோ தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனோ தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனோ தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே. என்ன சொல்றாரு சுவாமி? கடைசியில் எனக்கு முன்னை பாருங்க, உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது, நம்ம செத்துட்டோம்னா நம்மளோட ஆன்மாவை யார்கிட்ட தெரியுமா போகுமா? குற்றாலம்னு ஒரு ஊர் இருக்கு, திருக்குற்றாலம். குற்றாலநாதர் கிட்ட தான் போகுமா. அம்மா என்ன பண்ணுவாங்களா, குற்றாலநாதரோட அம்மா பேரு என்னது? குழல்வாய் மொழி அம்மை. இன்னொரு அம்மா பேர் என்னது? பராசக்தி. இல்லையா? அங்க போனீங்கன்னா ஞான பீடம் இருக்கும், அங்க போனா பராசக்தி பீடம் இருக்கும். ஆமா, அம்மாவோட முந்தனையில எடுத்து அந்த ஆன்மாவை அடைப்பாங்களாம். அம்மாவோட முந்தனையில எடுத்து அது வந்து நல்ல ஆன்மாவா இருந்தா அம்மா அங்க தொடைப்பாங்களாம். இப்படி குற்றாலம் ரொம்ப பிரசித்தியான ஸ்தலம், பார்க்காம விட்டுடக்கூடாது. பஞ்சபூத ஸ்தலம் என்னன்னா அது ஆலங்காடு, சிதம்பரம், மதுரை, காளஹஸ்தி, திருக்குற்றாலம், ரத்தின சபை, பொற்சபை, தாமிர சபை, தெரியலையா? ரத்தின சபை, ரத்தினம்பலம், பொன்னம்பலம், வெள்ளியம்பலம் மதுரை, தாமிர சபை திருநெல்வேலி, சித்திர சபை. சித்திரம்னா படம் வரையறது சித்திரம்னு சொல்ல, துணிக்கு கூட சொல்லலாம் சித்திரம்னு பேரு. துணி இல்லைன்னா வரையறது பேரு திருக்குற்றாலம். இல்லையா? அதான் சித்திர சபை. ரத்தினம்பலம், பொன்னம்பலம், வெள்ளியம்பலம், தாமிரம்பலம், சித்திரம்பலம். ரத்தினம்பலம் யாரு? திருவாலங்காடு வண்டார்குழலி அம்மன். ஆலங்காடான்னு காலையில ஏஞ்சதும் ஆலங்காடா வண்டார்குழலி அம்மன் தாயே கூப்பிடணும். நான் கூப்பிடுவேன், நீங்களும் கூப்பிடணும்.
சிதம்பரம் தில்லையம்பல கூத்தனே சிவகாமி அம்மா தாயே கூப்பிடணும் இல்லையா? அதுக்கப்புறம் ஆலவாய் சொக்கனே ஆலவாய் சொக்கனேன்னு கூப்பிடணும். சொக்கநாதா சொக்கநாதான் கோழி கத்துது, அதை சொல்றான் சொக்கநாதான்னு கூப்பிடுதான். கோழியால் அப்படிதான் கூப்பிட முடியுதான். உங்களுக்கு நல்ல வாய் இருந்தா அது நார வாயா ஆகி போகுது. கோழி முடியாம அதை வேணுவான். ஆனா அது என்ன பண்ணுது, ஏற்கனவே சொக்கநாதான்னு கூப்பிடுதான். அதை சொல்லி எழுதி வச்சுக்கலாம். கோழி கூட கூப்பிடுதா சொக்கநாதனை, நீ கூப்பிடாம மனுஷ பெரிய வாங்க வேண்டியடான் இல்லையா? போ 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 ரத்தினம்பலம், பொன்னம்பலம், வெள்ளி அம்பலம், தாமிரம்பலம். தாமிரம்பலம் திருநெல்வேலி நெல்லையப்ப சுவாமி. அப்புறம் காந்திமதி அம்மா தினமும் கூப்பிடணும். குற்றாலத்துறை குற்றாலத்தி அம்மா அப்பரே கூப்பிட்டுட்டு குழல்வாய் மொழி அம்மா தாயே கூப்பிடணும். கூப்பிட்டுட்டு பராசக்தி அம்மான்னு சொல்லணும். தினந்தோறும் இந்த வாய் சாவர நாள் வரைக்கும் சொல்லிதான் சாவணும் இல்லையா? திருநீடூர், திருநெய்த்தானம், திருக்குற்றாலம், திருக்கட்டுப்பள்ளி, திருக்காட்டுப்பள்ளி, திருக்கேதாரம், திருவீழிமிழை, திருக்கோளிலி எம்பெருமான், திருக்கேடிலி எம்பெருமான், திருசுழியல், திருசிக்கல், திருஇடைமருவூர் எல்லாம் சொல்லணும். காலைல ஏஞ்சது 2 கையும் மேல போயிடணும். சும்மா இப்படின்றது பண்ணி மாதிரி செய்யறது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இல்லையா? ஏந்திச்சது இந்த 2 கையும் மேல போயிடணும். வச்சலாம் அப்படியே அதெல்லாம் செய்யக்கூடாது. சிவசிவான்னு வரணும். சிவசிவான்னு அன்னையனால அவன் தொடங்கினான்னா எந்த ஆக்சிடென்ட் ஆகாது, எவனும் வந்து மேலே இடிக்க மாட்டான், எந்த கொள்ளையும் ஆகுது, வியாபாரம் நல்லா ஆகும், கெடுதல் வராது, பீடை நீங்கும் நமக்கு இல்லையா? சிதம்பரத்தை போய் காலையில பார்த்தா என்னென்ன நடக்கும் தெரியுமா? காலங்காத்தால பார்த்தா பிணி நீங்கும், தரித்திரம் போகும். காலைல 6 மணிக்கு சாமி பண்றான்ல, ஓடி போய் பாருங்க. தரித்திரம் பிடிச்சி சாமி எனக்குன்னா பிணி நீங்கும். 12 மணிக்கு வரைக்கும் இருந்து பாக்குற சாமினா தனம் பெருகும். சரி சாமி சாயந்தரம் வரைக்கும் நான் கோயில இருந்து பாக்குறேன்னா என்ன பாவம் நீங்கும். நீங்க செஞ்ச பாவம் போகும் இல்லையா? பிணி போச்சு, தனம் வந்துச்சு, பாவம் போச்சு. கோயிலே 3 நேரம் இருந்த அந்த அர்த்த ஜாம பூஜைன்னு ஒண்ணு செய்வான் சாமி. அதையும் பார்த்துட்டு போறோம்னா முக்தி கிடைக்கும். முக்தின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் வரும். உங்களுக்கே தெரியாது. இப்ப நான் பாடுறேன், யாரோ ஒருத்தவங்க இங்க இருந்து பாடுறீங்க, அது முக்தி. கொஞ்சம் கொஞ்சமா வருது, ஆரம்பிக்குது, அதுதான் முக்தி. யார் பண்ணான்னு எனக்கு தெரியாது. முக்தி அது வருது, கொஞ்சம் கொஞ்சமா வருது, உங்களுக்கே தெரியாது இல்லையா? உங்களுக்கே தெரியாது. வீட்டுல ஒரு சின்ன நாய்க்குட்டி குட்டி போட்டிருக்கோம். இப்பதான் குட்டியா கத்திரி நடந்தோம், திடீர்னு பக்கம் பெருசா நிற்கும், வளர்ந்து போச்சு. அது அதை போலதான் முக்தியும் நமக்கு வர்றது நமக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் குட்டியா இருந்தா அவங்க பையன் உள்ள பெருசா ஆயிட்டான்னு கேட்க, அதை போலதான் நமக்குள்ள இருக்கிறதும் அப்படிதான் இல்லையா? ரொம்ப அதை போக வேணாம், விட்டுடலாம். இப்போ தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கணிந்துன்னா சாமி என்ன செய்வாருன்னா, நம்ம சிவபெருமான் தலை மாலை தலைக்கு அணிந்து என்ன மாலை சாமி போட்டுக்கிறாரு? என்ன மாலை போட்டுக்கிறாரு? பிரம்மாவோட மண்டவோட சாமி போட்டிருக்காரு. ஏன் சாமி அப்ப பிரம்மாலாம் செத்துட்டாங்களா? எப்படி பிரம்மாவோட மண்டவோடு குரங்கு மண்டவோடு கேட்டா போட்டுக்குவாரு. சரி, சுடுகாட்டுல நம்ம சாமி ஆடுற காலம் மனுஷனோட ஓடு போட்டுங்கன்னா பரவாயில்ல, இதுனா பிரம்மாவோட மண்டவோட போட்டுக்கிறீங்க. ஆமா, 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணன் அங்கனே, 7 கடல் மணல் எண்ணி இந்திரர், ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே. 100 கோடி பிரம்மா செத்து போய் அவனோட மண்டவோட சாமி போட்டிருக்கிறார். 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணன் அம்பன். இவன் திருப்பதிக்கு ஓடுறான் பாருங்க, 6 கோடி நாராயணன் செத்து போய் அதுக்கப்புறம் தான் அங்க நிக்கிறார். இதெல்லாம் ஞானிகள் சொல்லிட்டு போனது, சித்தர்கள் சொல்லிட்டு போனது, நான் சொல்லல எதுவும் இல்லையா? 7 கடல் மணல் எண்ணி இந்திரன். எத்தனை இந்திரன் சேர்த்துதான் இந்த கடலுக்கு இப்படி போயிட்டு பாண்டி மேரினால போயிட்டு மண்ணெல்லாம் எண்ணுங்க. 7 கடல் மண்ணை எண்ணணுமா? ஒரு கடல் மண்ணே உன்னால எண்ண முடியாது. 7 கடல் மணல் எண்ணி இந்திரன். சரி, அப்ப யாரு தான்பா? ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? சிவனை ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனை ஒக்கிற தெய்வம் யாருமே கிடையாது, ஒப்பிட முடியும். அவனை ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அப்பா யாரு கூட நீ கம்பேர் பண்ணாத. புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் தவணச் சடை முடி தாமரையானே. பாடுறார். யார் பாடுறது? திருமூல நாயனார் பாடி இருக்கிறார். சிவனை ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, வேற கடவுள் கிடையாதுரா. இதான சாமி.
அப்ப மீதெல்லாம் என்னங்க அப்படிலாம் என்ன கேட்டு யாரும் சண்டைக்கு வராதீங்க. அவங்க சொல்லிட்டு போனதை ஞானிகள் சொன்னதை உங்களை நீங்களா ஞானி நினைச்சு உங்களுக்கு நான் சொல்றேன் இல்லையா? ஓகே, இப்ப தலையே நீ வணங்காய் தலையா, நீங்க இந்த லைனை பாருங்க. தலையாலே தலைமாலை தலை கணிந்துருக்கா. நம்ம இந்த வார்த்தை பேசுறதுக்கு செகண்ட் லைன் வாங்க. கண்காள் காண்மீன்களோ கடல் நெஞ்சுண்ட கண்டன் தானே. நம்ம சாமியாரு தேவர்கள் நல்லா வாழணுன்றதால அவனுங்க திமிரு பிடிச்சி கடைஞ்ச நெஞ்ச சாமி வந்து எடுத்து சாப்பிட்டாரு. திருநீலகண்டம்னு பேர் இல்லையா? நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதால நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னால அந்த கருணையே கடவுளான சிவபெருமான் அந்த நெஞ்சல் எடுத்து சாப்பிட்டு கண்டம் நீளமா இன்னும் சுத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த உலகம் உயரம், என்னோட பக்தன் உயரம், என்னையே நம்பனவன் வீணாக கூடாதுன்னு சாமி சாப்பிட்டது ரெண்டாவது லைன் இல்லையா? அந்த நீலகண்டத்தை கண்ணால பாடுறான்னு சொல்றான். தலைன்னு வரும்போது பிரம்மாவோட மண்டவோட சாமி போட்டுக்கிறான் தலை நினைறான். கண்ணனும் போது நீலகண்டத்தை சொல்றான். அவர் ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். இப்ப நான் சொல்றது குழந்தை கண்ணை வேற எங்கேயும் உருட்டி உருட்டி பார்க்காம இருந்தா ஒரு குழந்தைக்கு கூட இப்ப நான் பேசுறது நல்லா தெரியும். நீலகண்டத்தை பாடுறான் அந்த கண்ணு வச்சுன்றார். செவிகால் கேள்மீன்களோ சிவன் எம்பிரை செம்பவல எரிபோல் மேனி பிரான். சாமியோட உடம்பு எப்படி இருக்கு பார்க்கும்போது பல 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 நெருப்பு மாதிரி தக தக தகன்னுவாங்க. அது பேர் என்ன சொல்ற கங்குன்னுவாங்க இல்லையா? நீங்க சாம்பிரான் எப்படி போடுறா கங்கு நெருப்பு தக தகன்னு அத போல இருக்குமா. எரிபோல் மேனி பிரான் திறம். அவரோட திறமையை பத்தி யாரா பேசினா அத செவியால கேளுடா, அதை விட உனக்கு என்னடா வேற. அடுத்த பாட்டு பாருங்க. மூக்கே நீ முரளாய் முதுகாடுதுறை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மலானனை மூக்கே நீ முரளாய். இப்ப மூக்கு நமக்கு என்ன செய்யுது? நீங்க என்னதான் நீங்க தியானம் பண்ணாலும் என்னதான் அமைதியா இருந்தாலும் என்ன பண்ணுது? வரல இதுதான் வேலை செய்யுது இல்லையா? இந்த மூக்கு தாண்டா உனக்கு உன்னோட சிவ மந்திரத்தை சொல்றதுக்கு நீ என்னதான் சொன்னாலும் மூக்கே நீ முரளாய் இந்த மந்திரத்தை சொல்ற. ஓம் நம சிவாய. இத அப்படியே மூக்கணும். நம்மளால என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது இல்லையா? மூக்கே நீ முரளாய் முதுகாடுதுறை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை. பார்வதியை சொல்றாங்க இந்த இடத்துல. மங்கை மணாலனை மூக்கே நீ முரளாய். இந்த மூக்க உனக்கு சாமியோட மந்த்ராவை சொல்றதுக்கு தியானம் பண்றதுக்கு முக்தி பெறறதுக்கு உபயோகான மூக்க. அந்தாண்ட மீன் குழம்பு வச்சாலும் இன்னும் மோந்துன்னு போவாத, இந்தாண்ட வந்து வேற எதையாவது மோந்துன்னு போவாதரா. மூக்க நீங்க மூக்க வச்சு இதை பண்ணுடான்னு சொல்றாரு சுவாமி. அடுத்தது பாருங்க. வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரிபோத்து பேய் வாழ் காட்டு அகத்து ஆடும் பிராந்தனை. வாயே வாழ்த்து கண்டாய். இந்த வாயை வச்சு என்ன சொல்றான்? வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமேன்னு திருநாவுக்கரசர் சொல்றார். வாழ்த்தறதுக்கு தான் இந்த வாய் கொடுத்தாங்களாம். வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்ததான் இந்த சென்னி கொடுத்தாங்களாம். நம்ம இப்படி சீவில் போறதுக்கு இல்ல. தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் யார் கொடுத்ததா? அந்த தலைவனை என்ன செய்யணுமா? சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. சாமி இது செய்யறதுக்கு தான் இந்த ஜென்மம், இதை செய்யறதுக்கு தான் இந்த ஆக்கை, அதை செய்யறதுக்கு தான் இந்த உடம்பு நீ கொடுத்திருக்கிற. அதனால என்ன சொல்றார்? வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்துனா சாமி யானை தோலை ஒரு சாமி என்ன செய்யற சட்டையா போட்டுட்டு இருக்காராம். அந்த யானை தோலை சட்டையா போட்ட எங்க சிவபெருமான வாய வச்சுன்னு வாழ்த்துறா பூ வாரி தூவி சாமின்னு சொல்றான். அத்தலை பாருங்க. நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய். இன்னும் இருக்குனது அத்தனது நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்காலனை. யாருக்காவது இருக்குன்னு அர்த்தம் யாருக்காவது ஞாபகத்துல வருதா? யாருக்காவது வருதா? கொஞ்சம் அப்படியே நான் இதுக்கு முன்னால ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால சொன்னேன். கொஞ்சம் யோசிக்கல. இங்க பாருங்க, கொஞ்சம் யோசிக்க எல்லாரும் பாருங்க.
பேர் சொல்லாது இல்ல, நெஞ்சே நீ நினையாய்னு சொன்ன. இந்த நெஞ்சில நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணோம்? இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்ற வார்த்தை சொன்ன. நெஞ்சில நம்ம நினைக்கும் போதுதான் சாமி என்ன பண்ணுவாரு? இமைக்குள்ள வருவார். இந்த மதுரை ஆலவாய் சொக்கன், இப்ப மதுரை கோயிலுக்கு போயிட்டு ஆலவாய் சொக்கனை பாக்குறேன், அந்த நெஞ்சிக்கு போ ஃபர்ஸ்ட் இல்லையா? நெஞ்சால அவனை நம்ம நினைக்கணும். நம்ம நினைக்கும் போது இதான் இமை பொழுதும் அதை என்ன பண்ணும்? கண்ணுக்கு எடுத்து வரும் போட்டோ மாதிரி. இப்படிதானே இருப்பாரு. இப்ப பாருங்க, திருவண்ணாமலைக்கு போறீங்க, அப்படியே கண்ணால போங்க. திருவண்ணாமலை நெஞ்சில இன்புட் போட்டீங்கன்னா அவுட்புட் கண்ணில் வரும், உள்ள செலுத்தினீங்கன்னா வெளியே வருவார் இல்லையா? அதனால நெஞ்சே நீ நினையாய் பாருங்க, நிமிர் புன்சடை நின் மலனை மஞ்சாடும் மலை மங்காலனை நெஞ்சே நீ நினையாய். அதனால சாமியை நெஞ்சில நினைச்சா கண்ணுல வருவார் சாமி. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கிற. இமை பொழுது கூட இந்த 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 இறப்பை இருக்குல்ல, நம்ம சாவர வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கோம். அடுத்த நிமிஷம் சாவ போறோம்னா கூட கண்ணு துடிச்சுதான் இருக்கும். நம்ம முடிஞ்சிட்டோம்னா தான் அந்த கண்ணு நிற்கும். உண்மையா இல்லையா? இல்லையா? அதான் அந்த இமை பொழுது வரைக்கும் சாமி இந்த நெஞ்சு இந்த கண்ணு மட்டும்தான் நினைக்கும் இல்லையா? அதான் அதுக்கு அடுத்தது. அதுக்கு அடுத்தது வாங்க, கை கால் கூப்பி தொழில். ரீட் பண்ணுங்க. கை கால் கைகால் கூப்பி தொழில் கடிமாமலர் தூவி நின்று. ஆமா, சாமி நம்ம சாமி இடுப்புல அறம் இருக்குது இல்லையா? அரவுன்னு வாங்க பாம்புக்கு, அத கட்டிய சாமி நம்ம சாமி இல்லையா? பூக்கை கொண்டு அரண் திருவடி போற்றில, நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிற்றில, ஆக்கைக்கே இறை தேடி பின் காக்கைக்கே கழிவரேன் பாட்டு இருக்கு. யாருக்காவது அந்த பாட்டு தெரியுமா? யாருக்காவது பாட்டு தெரியுமா? தெரியல. பூக்கை கொண்டு அரண் நாமம் போற்றில. இந்த கைய பூ வச்சு தூவாமலே நாள் போயிடுமா? பூக்கை கொண்டு அரண் நாமம், பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றில, நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிற்றிலர். இந்த நாக்கை வச்சு சாமியோட மந்திரா சொல்லாதவன் இல்லையா? அவன் என்ன செய்வானா? ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து. அலமந்துன்னா என்ன தெரியுமா? சாம்பு இப்படி ஊனுவான். அலமந்து என்ன ஆயிடுவான்? பின் காக்கைக்கே கழிவரு. கடைசியில அவன் உடம்பை ஏதாவது தின்னுட்டு போயிடும் இல்லையா? முன்னெல்லாம் என்ன செய்வாங்க? வீட்டு கூரை மேல தூக்கி போட்டுருவாங்க. நீங்க கேள்விப்பட்டு வருகிறீங்களா? வீட்டு கூரை மேல போட்டுருவாங்க. ஏன்னா காக்கா சாப்பிட்டு போட்டணும். அப்ப எழுதின பாட்டு தான் இது. பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர். ஈஸியா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. பூக்கை கொண்டு அரண் பொன்னடி, சிவபெருமானோட பொன்னடியை போட்டுல, நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிற்றில, ஆக்கைக்கே இறை தேடி. காலைல டிஃபனு, மத்தியானம் தீனி, நைட்டு தோசையா இல்ல சப்பாத்தியா இருக்குது இல்லையா? ஆக்கை கொண்டு இறை தேடி இல்ல, ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து. அதே தின்ன என்ன ஆயிடும்? எனக்கு டயபெட்டிஸ்ங்க, எனக்கு பிபிங்க, எனக்கு அதுங்க இதுங்க ஆயிடுதா? அலமந்து போறான். அப்புறம் என்ன ஆயிடுறான்? பின் காக்கைக்கே கழிவரு. அடுத்த பாட்டு வாங்க, அடுத்த பாட்டு ரீட் பண்ணுங்க. ஆக்கையால் பயன். இந்த மீனிங்கே அதுல போகும் பாருங்க. ஆக்கைனா என்னது? நம்மளோட உடல். ஆக்கையால் பயன் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் போற்றி. பூக்கையால சாமிக்கு போய் பூவை வாரி போடணுமா? போடுறோமா? நம்ம போடணும். நான் இதெல்லாம் படிச்ச பிறகுதான் நம்ம சாமி உலா வரும்போது பூவெல்லாம் வாரி போடணும்டா. இருக்கிறது எத்தனை நாளும் தெரியல, சேர்த்து வைக்க தேவையில்ல, எல்லாத்தையும் இப்படி போடணும். ஒரு தடவை எடுத்துனதால 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஆகலாம். ஆனா அந்த 1500 ரூபாய் பொட்டியில வச்சு கூட்டக்கூடாது, வாரி போடணும். உங்ககிட்ட கோடி ரூபாய் இருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் வாரி போடு. சாமிக்கு இருக்கும் போது பூ போட்டுடணும் இல்லையா? ஏதாவது பாடிடணும். இது ரெண்டாவது செய்யணும். அட்லீஸ்ட் விளக்கு ஏற்றி வைக்கணும். இதெல்லாம் செய்யணும். அடுத்த பாட்டு வாங்க, 9வது பாட்டு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கால்களால் பயன் என் கரகண்டன் உரை கோயில் கோல கோபுரம் கோல கோகரணம். என்ன கேட்டீங்கன்னா, பெங்களூர் பக்கத்துல கோகரணம்னு ஒரு கோயில் இருக்கு. போய்க்கிறீங்களா? கோகரணம் அந்த கோயில் பேரு.
அந்த கோயில் என்னன்னா கோ என்னன்னா பசு மாடு, மாடு கரணம்னா காது, கரணம்னா காதான் கோ கரணம். ராவணன் என்ன பண்ணானா சிவபெருமான் வர வாங்கி ஒரு லிங்கத்தை இலங்கைக்கு தூக்கின்னு போனானா. சாமி சொன்னாரா, அப்பா நீ இந்த லிங்கம் உனக்கு தருவேன், ஆனா வழியில எங்கேயும் நீ நிறுத்த கூடாது, நிறுத்தாம நீ போய் வச்சிருந்தோன்னு சொன்னாராம். இவன் போகும்போது இவனுக்கு வயல்லாம் உப்பிக்கிட்டான், ஏன் யூரின் வந்து போச்சான், மூத்திரம் வந்து போச்சான், பெயவே முடியாம தாங்க முடியும் அவனால. இப்படி அப்படி சுத்தி பாக்குறானா ஒரு சின்ன பையன் வந்தானா, தம்பி இந்த லிங்கத்தை கொஞ்சோண்டு குடிச்சுக்கடா தம்பி, இதை உடனே வந்துடும். இவன் போய் சிறுநீர் கழிக்க போனானா பாருங்க, வந்துகிட்டே இருக்குதான், இவனால நிறுத்த முடியல. திடீர்னு திருப்பி பாக்குறான், ஐயோ மணி நேரமா போயிட்டு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த லிங்கத்தை அங்கேயே வச்சுட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிட்டான். இவன் வச்ச உடனே அந்த லிங்கம் என்ன பத்தி பூமியோட புதைய ஆரம்பிச்சிச்சு. ராவணன் இப்படி திரும்பி பார்த்தான் பாருங்க, பார்க்கும் போது அந்த லிங்கம் முழுசா உள்ள போய் கொஞ்சோண்டு மாடோட பசு மாடு காது மாதிரி நீட்டின்னு தெரிஞ்சுதான். அதான் கோகரணம் என்ற கோயில். அந்த கோயிலுக்கு போய் உன்னோட காலால சாவறதுக்கு முன்னால நடடான்னு சொல்றாரு சுவாமி. வேற ஒண்ணும் இல்ல. கோல கோபுர கோகரணம் சூடா கால்களால் என்னடா பையன், இந்த காலை என்னத்துக்கு வாங்கி வந்தேன்னு கேக்குறாரு. அடுத்த பாட்டு போங்க. அடுத்த பாட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் எனக்கு உற்றார் ஆருளரோ. தம்பி அந்த குற்றாலத்தில் இருக்கிற சாமி தவிர உனக்கு எவனும் துணை நிக்க மாட்டேன்டா தம்பி, போய் குற்றாலத்தில் இருக்கிற சாமியை போய் கும்பிடுறான்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இருமாந்து இருப்பன்களோ. இதெல்லாம் கேட்டுக்கின்னு சில பேர் இருமா போட உட்காந்து இருப்பானுங்க, பைத்தியம் வந்து சாயந்தர நேரத்தில் அவனுக்கு பொழுது வந்துட்டான். இருமாந்து இருப்பெண்களோ ஈசன் பல்கண செல்லப்பட்டு திருமான். நம்ம சாமி யாரு, மானும் மழுவு ஏந்தியவர் இல்லையா, திருமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்றாங்க. இருமாந்து இருப்பீங்களோ, வந்தது சிவன் கோயில், இருமாப்பு இல்லாம இங்க இருக்கணும், இங்க வந்தது நீ இருமாந்து இருக்காதரான்னு சொல்றாரு சாமி. என்னது வந்தது சிவன் கோயில், சிவனுக்கு ஆகாது என்னது இருமாப்பு திமிரு தான் என்ற அகங்காரம். இருமாந்து இருப்பெண்களோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடிக்கு சென்றாங்கு. இருமாந்து இருப்பெண்களோன்னு திருநாவுக்கரசர் பெருமான் கேட்கிறார். இங்க வந்த பிறகு ஈகோவே இருக்க கூடாதான், இங்க வந்த பிறகு திமிரு ஈகோ எதுவுமே இருக்க கூடாதான், மனுஷனா பார்க்கணுமா. அதுதான் சொல்றாரு. கடைசி பாட்டு பாருங்க, இதெல்லாம் இல்லாம இதெல்லாம் பண்ணாராம். தலையால பண்ணாரா, மூக்கால கேட்டாரா, காதால கேட்டாரா, மூக்கால தியானம் பண்ணாரா, வாயால பாடினாரா, கையால பூத்துவனாரா, நெஞ்சால நினைச்சாரா, காலால கோயில சுத்தி வந்தாரா, அப்புறம் குற்றால எனக்கு யாருமே இல்ல சாமி அழுதாரா. யார நினைச்சு, குற்றாலத்தை நினைச்சு அழுதாரா. உற்றார் ஆருளரோன்னு அழுதாரா. இருமாப்பு போயிடுச்சான். என்னது இருமாந்து இருக்காதுங்கடா, இங்க வந்து இருமாந்து இருப்பீங்களோ ஈசன் பல்கணத்துல பாடினாராம். பாடின உடனே என்ன ஆயிடுச்சா, தேடி கண்டு கொண்டேரா சாமி உள்ள வந்துட்டாரான்னு சொல்லிட்டாரு. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகன். யாரு, மகாவிஷ்ணு தேடுறானா பிரம்மன் தேடுறானா, ரெண்டு பேருக்கு சாமி பாட்டுல சாமி அவங்க கிட்ட கிடைக்கல. ரெண்டு பேரும் தேடி தேடாது ஒரு தேவனை தேடி கண்டு கொண்டேன். அடாடா நான் கண்டுபிடிச்சிட்டேன் சாமிய. அவங்க ரெண்டு பேரும் அகம்பா உள்ளவங்க. ஏன், சரஸ்வதி யாரு, பிரம்மாவோட வீட்டுக்காரமா, லட்சுமி யாரு, விஷ்ணுவோட வீட்டுக்காரமா. ரொம்ப படிச்சுட்டா ஒருத்தன் என்ன பண்றான், யாரையும் திரும்பியே பார்க்க மாட்டான், ஒரு கோட்டு போட்டுன்னு திமிரா போவான் இல்லையா. பணம் ரொம்ப வந்து என்ன செய்யறான், மதிக்கவும் மாட்டான். கார்ல அவன் இறங்குறதுன்னா தூள் துப்புறதுன்னா நம்மள இப்படி சைடுல பாக்குறது அந்த மாதிரி இல்லையா. அப்ப ரெண்டு பேரும் யாரு, இருமாப்பு குடிச்சதுக்கு பிரம்மாவுக்கு மாட்டல, மகாவிஷ்ணு நம்ம பெருமான் மாட்டல. மாட்டாம என்ன பண்ணிட்டாரு, தேடி கண்டு கொண்டே திருமாலோடு. திருமால் கீழே போனாரு, நான்முகன் மேல போனாரு. நான்முகனும் தேடி தேடானது தேவனை எங்குள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்பா உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டா சாமி. திருநாவுக்கரசர் திரு அங்கமாலையில திருப்பூந்துருத்தில சாமியை தேடி கண்டுபிடிச்சிட்டார் சுவாமி. என்ன பாட்டு பாத்தீங்களா, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்காள் காமின்களோ கடல் நெஞ்சுள்ள கண்டன் தனை எந்தோள் வீசி நின்ற
சிவனை கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேண்மின்களோ சிவனெம்மிரை செம்பவல எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை பாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையாரை உரி போர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரார்த்தனை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர்வும் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் கைகாள் குப்பித் தொழீர் கைகாள் குப்பித் தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அறையார்த்த பரமனை கைகாள் கூப்பித் தொழீர் ஆக்கையாள் பயலில் அரண்கோயில் வளம் வந்து பூக்கையாள் அட்டி போற்றதென்னாது ஆக்கையாள் பயனில் கால்களாள் பயனில் கரை கண்டல் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களாள் பயனில் உற்றார் ஆருளரோ யாருமே இல்ல உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாத துறை கூத்தனெல்லாள் எமக்கு உற்றார் ஆருளரோ இருமாந்து இருப்பன்களோ ஈச பல்கண தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்றங்கு இருமாந்து இருப்பன்களோ தேடி கண்டு கொண்டே தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனு தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே நிரப்பி தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனு தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே சிவாய நம திருச்சிற்றம்பலம். இது உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தினந்தோறும் காலையில எடுத்து பாடுங்க. நல்லது. நம சிவாய்.